ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് நல்ல டேஸ்டியும் ஹெல்த்தியுமான ஒரு சம்மந்தியோட ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். முருங்கையில சம்மந்தி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஒரு சம்மந்தி தான் இந்த முருங்கையில சம்மந்தி. இது செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் போதும், ஈஸியாகி நமக்கு செஞ்செடுக்கலாம். இது சாப்பாடுன்ற கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றியிருக்கு. அதிலேக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் 2ஆய் கட் பண்ணியது போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வணக்கி எடுக்கணும். வெங்காயம் வணங்கி வரும்போது நம்ம சம்மந்திக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வரமிளகாய் சேர்த்து சம்மந்தி தயார் பண்ணுற மாதிரி இருந்திருந்தால் இந்த டைமில் வெங்காயத்தின் கூட வரமிளகாய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வரமிளகாய் தூள் தான் போட போகிறேன், அதனால் இப்போது போடுறதில்ல. இனி இதிலேக்கு 1 கப்பு முருங்கைத்தலை சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதெல்லாம் வணக்கி எடுக்கணும். தீஞ்சு போகாமல் பார்க்கணும். நல்ல ஃப்ரெஷ்ஷான முருங்கைத்தலை தான் இது. 1 கப்பு முருங்கைத்தலை போதும். நம்ம 1 கப்பு தேங்காய் தான் எடுக்க போகிறேன், அதனால 1 கப்பு முருங்கைத்தலை தான் கரெக்டாக இருக்கும். இதே போட்டு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். இது நல்லா வணங்கி வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் இதிலேக்கு சேர்க்கலாம். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போட போகிறேன், அதனால தான் 1 டேபிள் ஸ்பூன் போட போகிறேன். நீங்கள் சாதாரணமாக வரமிளகாய் தூளாக இருந்தால் காரத்தை பார்த்து தான் போடணும். இதே போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். இது நல்லா வணங்கி வரும்போது 1 கப்பு தேங்காயிலேக்கு ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் கொஞ்சமாக புளியும் சேர்த்து நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். லைட்டாகி ஃப்ரை பண்ணியாக போதும், ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிய தேங்காயில் அரைச்ச சம்மந்தி சீக்கிரம் கெட்டு போகாது. காலையில் கொடுத்து விட்ட லஞ்சாக இருந்தாலும் நைட்டாக இருந்தாலும் இந்த சம்மந்தி கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிய சம்மந்தியாக இருந்தாலும் தேங்காய் இதே மாதிரி ஒன்று ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தீஞ்சு போகாமல் பார்க்கணும். இனி இது ஆறதுக்காக இன்னொரு பாத்திரத்திலேக்கு நமக்கு மாற்றலாம். ஆறியதுக்கு அப்புறமா மிக்சியோட ஜாரில் போட்டு நமக்கு நல்லா ஃபைனாയിട്ട് அரைச்செடுக்கலாம். இப்போ நான் மிக்சியோட ஜாரிலேக்கு போட்டிருக்கு. இந்த டைமில் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைனாയിട്ട് அரைச்செடுத்திருக்கு. இனி இது ஒரு தட்டிலேக்கு மாற்றி நமக்கு இது ஒரு உருண்டை பிடிச்செடுக்கலாம். இதிலேக்கு கொஞ்சம் கூட தண்ணி நம்ம சேர்க்கக்கூடாது. எந்த சம்மந்தி அரைச்சாலும் அதில் ஒன்றும் தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி ட்ரை ஆகிட்டு தான் இருக்கணும். இனி கையில் வச்சு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி எடுக்கலாம். இப்படி எடுத்திருந்தால் நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் முருங்கைத்தலை சம்மந்தி ரெடி ஆகிருக்கு. சாப்பாடிൻ്റെ கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு சம்மந்தி தான் இது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சூடு சாப்பாடிൻ്റെ கூடയൊക്കെ சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு சம்மந்தி தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.